சாந்தி. அவ்யக்த சமிகை 14 மே 2025. रूहानी रॉयल्टी का फाउंडेशन संपूर्ण पवित्रता है. பாபா புரிய வைக்கிறாரு, ஆன்மீக ராயல்ட்டியினுடைய அஸ்திவாரம் சம்பூர்ண தூய்மையாகும். तो अपने से पूछो कि रूहानी पर्सनालिटी की झलक और फलक आपके रूप व चरित्र से हर एक को अनुभव होती है. எனவே தன்னைத்தான் கேட்டு பாருங்கள், அந்த ஒரு ஆன்மீக ராயல்ட்டி, இப்படி பொதுவாக லௌகிக்கத்தில் கூட யாராவது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் ஆன்மீகமாக இருந்தாங்கன்னா அந்த முகத்தில் ஒரு பொலிவு இருக்கும், ஒரு விதமான அந்த ஒரு சாந்தி அவங்க முகத்தில் தெரியும். அவங்க பேசுகிறதே கூட நிதானமாக, அதில் ஒரு அமைதி, அதில் ஒரு கருணை, அதில் ஒரு அன்பு வெளிப்படும். ஸோ தானாகவே அந்த ராயல்ட்டி அவங்கக்கிட்ட வந்துடுது. இப்போ பாபா கேட்குறாரு, நம்ம என்ன கேட்குறாரு, நீங்கள் பரமாத்ம ஞானத்தின் ஆதாரத்தில் இருக்கீங்க. ஆக உங்களிடம் அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக ராயல்ட்டியினுடைய பொலிவு உங்களுடைய நடத்தை மூலமாக பிறருக்கு அனுபவம் ஆகுதான். नॉलेज के दर्पण में अपने को देखो कि मेरे चेहरे पर चलन में वो रूहानी रॉयल्टी दिखाई देती है. எனவே ஞானத்தின் ஆதாரத்தில், ஞானம் எனக்கூடிய கண்ணாடியில் உங்களை வச்சு பாருங்க, ஞானம் எனக்கூடிய கண்ணாடியில் உங்களை வச்சு பாருங்க. இந்த கண்ணாடியில் என்னுடைய முகத்தில், என்னுடைய நடத்தையில் அந்த ஆன்மீக ராயல்ட்டி தெரியுதா? அது பிரத்யக்ஷ ரூபத்தில் மற்றவங்களுக்கு தெரியணும். யா சாதாரண சலன் और चेहरा दिखाई देता है, அல்லது ஏதோ எல்லாரும் போல தான் நானும் இருக்கிறேன், இப்படி இருக்க முடியாது இல்லையா? நமக்கும் வெளி உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் மற்றவங்களுக்கு அனுபவம் ஆகணும். அவர்களுடைய நடைமுறை பாவனை, நம்முடைய நடைமுறை பாவனை, அவர்கள் பேசக்கூடிய விதம், நம்ம பேசக்கூடிய விதம், நம்முடைய மேனர்ஸ், உட்கார்றதுலேருந்து நடக்கிறதுலேருந்து பேசுறதுலேருந்து நம்முடைய மேனர்ஸ், இதில் கண்டிப்பாக ஒரு அந்த ஒரு ஆன்மீக ஜொலிப்பு ராயல்ட்டி தெரியணும். ஸோ பாபா இன்னைக்கு நமக்கு இதை செக் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அந்த ராயல்ட்டி உங்களுடைய நடத்தையில் தெரியுதா? நல்லது. ஓம் சாந்தி.